நம்ம மனித மூளை எப்படின்னா நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை உடனே 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 ப்ராசஸ் பண்ணும். ஸோ உங்கள்கிட்ட நான் ஒரு 2-3 சம்பவத்தை பகிர்ந்துக்க போகிறேன். இது உண்மை, மிகையல்ல, அதிகமாகவும் சொல்லலை, குறைவாகவும் சொல்லலை, நடந்ததை நடந்தபடி. ஆரோக்கியம்னா நல்லா தானே இருக்கேன் மேடம், இப்போ என்ன ஹெல்த்தை பற்றி பேச்சு. ஆனால் ஒரே ஒரு தலைவலி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தலைவலியை தவிர வேறு எதையுமே நினைக்க முடியாது. உங்களுக்கு பிரசிடென்ட் கிட்டன்னா அன்னைக்கு அவார்டு வருதுன்னா கூட தலைவலி தான் ஆகலாம். ஸோ ஆரோக்கியம் துளைந்தவுடன் ஆரோக்கியத்தை தவிர வேறு எதையுமே நினைக்க முடியாது. ஸோ டெஃபினட்டாக ஹெல்த் ரொம்ப பாதுகாக்க வேண்டிய விஷயம். அடுத்தது எனக்கு ரொம்ப இங்கே வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டது என்ன, அந்த தலைப்பு மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அண்ட் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தகவலுக்கு பஞ்சமே கிடையாது. ஊடகங்கள் ஆகட்டும், சோஷியல் மீடியா ஆகட்டும், எனக்கே சில நேரம் என்னுடைய துறையில் அவர்கள் பேசும்போது ஒருவேளை இது சரியா இருக்குமா, ஏன்னா அவ்வளோ ஒரு ஆணித்தரமாக சில கருத்துக்களை எடுத்து சொல்கிறேன். ஆனால் எல்லாமே சரி கிடையாது. அண்ட் இன்ஃபர்மேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனித மூளை எப்படின்னா நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை உடனே 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 ப்ராசஸ் பண்ணும். உடனே அதை படித்து பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்பி 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 என்ன கரெக்டான உண்மைகள் சொன்னால் கூட கடைசியாக போகும்போது முதல்ல கேட்ட கேள்வியே கேட்பாங்க பேஷண்ட்டு. அப்போ என்ன மேடம், அப்போ பரவாயில்லன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா. ஸோ நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் மோர் இம்பேக்ட் ஆன் அவர் பிரெயின். ஸோ இன்னைக்கு தேதியில் இதுக்கு நான் உங்களுக்கு லைவாகவே ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணுறேன். ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, ஒரு அல்ட்ராசவுண்டு. கைனகாலஜிஸ்ட்னால் அல்ட்ராசவுண்ட் எழுதாதவங்களே கிடையாது. ஸோ ஆஸ் அ ரொட்டீன் அவங்களுக்கு ஒரு மாதவிடாய் இரெகுலாரிட்டி இருந்தது. ஒரு அல்ட்ராசவுண்ட் எழுதி கொடுத்தோம். அடுத்த நாள் நான் சிசேரியன் பண்ணிகிட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக அந்த பெண்கிட்ட இருந்து கால் வந்துக்கிட்டே இருக்கு. நான் நினச்சேன் சரி ஏதோ கேன்சர் ஏதோ டிடெக்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஏன் இவ்வளோ அந்த பொண்ணுக்கு அந்த காலை எடுத்து பேசும்போதும் நம்மளுக்கு புரியுது அவங்க தொடர்ச்சியாக ஏதோ அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்போ பரவாயில்லம்மா, இல்லை நான் உங்களை இப்போவே சாயங்காலம் முடியாது, இப்போவே பார்க்கணும். சரி வாங்க, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியில் ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அங்கே வெயிட் பண்ணி. அப்போ அவங்க வந்திருந்தாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியுது, அழுது அழுது அவர்கள் கண்கள் வீங்கிருக்கு. ஸோ என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்ட்டு, மேடம் அல்ட்ராசவுண்ட் எடுத்தேன். சரி, பிசிஓடின்னு கொடுத்துட்டாங்க. சரிம்மா, அதனால என்ன பெரிய பிரச்சனை, பார்த்துக்கலாம். இல்லை மேடம், நைட்டு ஃபுல்லாக கூகுள் பண்ணிட்டேன், எனக்கு இனிமேல் திருமணம் ஆக போகிறது கிடையாது, திருமணமானாலும் குழந்தை பேரு கிடையாது, சப்ஃபர்டிலிட்டி அண்ட் இன்ஃபர்டிலிட்டி, இந்த பிசிஓஎஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ அந்த பிசிஓஎஸ்ன்றது ஒரு வியாதியே இல்லை, அவர் சொல்கிற மாதிரி அது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸ்டேட் தான் அப்படின்றது நான் ஒரு 15-20 நிமிஷம் பேசும்போது கூட கடைசியாக போகும்போது மேடம் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்றீங்களா நீங்கள் அப்படின்னாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனோடைய இம்பேக்ட், when you don't know how to discriminate the information, that negative impact created is really very bad. So with this நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் ஒரு இயல்பு இருக்குன்னு வாங்கிங்க. இப்போ பெண்ணுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு, ஆணுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு. பாரதிதாசன் கவிதையில் பெண்ணுடைய இயல்பு என்னன்னு ஒரு 4 வரியில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப ஐ ஹாவ் அ ரீசன் டு டெல் யூ திஸ். புலியில் கோது நீக்கி என கூறினாள், கிளியோடு பேச கிளம்புவாள் என் மகள். வெந்தயம் புடையனில் பகடை பந்தயமாட பரப்பாள் அப்பெண். அவ்வளோ விளையாட்டுத்தனமான பெண். விழுந்திருக்கும் மிளகையும் எடுக்க எழுந்திருக்க ஒப்பாதவள். சரி போம்மா நீயே பண்ணிக்கோ, நம்ம எல்லாரும் சொல்றதுதான் நம்ம அம்மாட்ட. அப்படிப்பட்டவள் தன் கைப்பட காதல் அஞ்சல் எழுதிய அன்பன் வீட்டில் நுழைந்து
என்னை மாமி என்று கூற கண்ட மெல்லி. அவனும் எதுவும் சொல்லல, இவங்களும் எதுவும் பேசிக்கல. ஆனா அந்த மெல்லிய இடை உடையவள் அயலில் அம்மியை நகர்த்தி மிளகாயை செம்மையில் அரைத்து குழம்பு பச்சடி தென்முறை கூட்டு என செய்து யானையின் தலையை விட பெரிதாய் இருந்த பானையை பதமாய் வடித்து. பானையில சோறு வடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் விட்டா இலகிடும், இல்லை கொஞ்சம் முன்னால் எடுத்தா எங்க பாட்டிலாம் சொல்லுவாங்க நறுக்கரிசி பட்டுடும். அதுக்கப்புறம் அதை சரியா வேகவே வேகாது. ஸோ பதமுறை வடித்து கருத்தறிந்து உண்பான் குறிப்பறிந்து முக்கனி உரித்து தேன் வைத்து உருக்கு நெய் வைத்து சமையல். இப்ப சார் மாதிரி சிவராமன் சார் சொல்ற மாதிரி சமையல் நியூட்ரிஷன் தெரிஞ்சவங்க தான் நெய்யை வந்து உருக்கி தான் சாப்பிடணும் அப்படின்னு. மோரை பெருக்கி நெய்யை உருக்கி உருக்கு நெய் வைத்து சமையல் ஆகட்டும் என்று சாற்றிய என்னிடம் ஆயிற்று என்று இயம்பி எட்டி அவன் முகம் பார்த்து முகிலை கண்ட தோகை போல தகதகவென்று மின்னினாள் அத்தையலே. ஒரு சின்ன விளையாட்டுத்தனமான பெண் வந்து தனக்கு பிடிச்சவன் வந்துட்டான்னு எப்படி மாறி அம்மா சமையல் பண்ணுன்னு சொல்றதுக்கு மேல சமைச்சு ஒரு பெரிய நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் மாதிரி பரிமாறி அழகா ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வந்து தகதக என்று மின்னினாள் அன்பன் வந்தான். இது ஒரு பாரதிதாசனுடைய கவிதை. இது பெண்ணுடைய இயல்பு. விளையாட்டுத்தனமாக இருக்கின்ற அவர்கள் தனக்கு பிடித்தவனோ குடும்பமோ கல்யாணமோ ஆனா அப்படியே மாறிடுறாங்க 360 டிகிரி. இன்னைக்கு பெண் ஆரோக்கியத்துல பிரச்சனை ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இயல்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. நீ சட்டப்படுவியா, நானும் சட்டப்படுவேன். உனக்கு சமைக்க தெரியுமா, நீ தான் சமைக்கணும். இது சமையலுக்காக இல்லை, இது திஸ் இஸ் நாட் ஃபெமினிசம். எம்பவர்மெண்ட் வேற, நம்மளோட இயல்பை மாற்றிக்கிறது. ஒரு பெண் பெண்ணாக இருக்கக்கூடிய காலத்தில் அந்த சமுதாயம் ரொம்ப அழகாகவும் சீராகவும் இருக்கு. ஏன்னா இதில் நான் ஒரு 2-3 சம்பவத்தை பகிர்ந்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் யோசனை பண்ணேன், இதெல்லாம் வந்து ஒரு பொது மேடையில் பேசலாமா பேசக்கூடாது. ஒரு ரொம்ப நாள் முன்னால் டிவியில் வந்து ஆல் இண்டியா அந்த மாதிரி இந்த ரெகுலர் டிவியில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியோட பேர் மறந்துட்டேன். ஆரம்பிக்கும் போது உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஐ ஃபர்காட் த நேம் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ உங்கள்கிட்ட நான் ஒரு 2-3 சம்பவத்தை பகிர்ந்துக்க போகிறேன். இது உண்மை, மிகையல்ல, அதிகமாகவும் சொல்லலை குறைவாகவும் சொல்லலை, நடந்ததை நடந்தபடி. முதல்ல வந்து ஒரு பெண் வந்தாங்க, ஒரு 16-17 வயது இருக்கும். அவர்கள் என் கன்சல்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பேசிட்டு இருந்தபோது ரொம்ப தெரிந்த குடும்பத்தை சேர்ந்த பெண், எல்லாருமே படித்து பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, எனக்கு மாதவிடாய் தள்ளி போயிருக்கு. சரிம்மா, ஓகே, டெஸ்ட் பண்ணிக்கலாம், கவலைப்படாத, தைராய்டு செக் பண்ணலாம், இது செக் பண்ணலாம், ஹார்மோன் செக் பண்ணலாம். இல்லை மேடம், நான் பார்த்துட்டேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக. எனக்கே கொஞ்சம் ஷாக்கு. என்னடா அது, இவ்வளோ தெரிஞ்ச பொண்ணு வேற, அவங்க அம்மா அப்பாவை நல்லா தெரியும், பாட்டி தாத்தா தெரியும், அத்தை பாட்டியை தெரியும், இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்காங்க. பரவாயில்ல. ஆனால் ஒரு டாக்டரை நம்ம வந்து அவங்களோட அத்தையோ அம்மாவோ இல்லை, அவர்களுடைய நலன்தான் முக்கியம். அவர்களுடைய உடல் பிரச்சனை வரக்கூடாது, இதுதான் முக்கியம். ஸோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா மருத்துவ முறையும் தெளிவாக செஞ்சுட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டேன். அப்போ கூட கேட்டேன், என்னம்மா ஏன் நீ இவ்வளோ படித்த பொண்ணு, ஏன் வந்து இந்த சூழலில் வந்து நிற்கிறீங்க? அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை மேடம், எனக்கு எல்லாம் தான் புரிஞ்சுது, எனக்கு எப்படி நோ சொல்றதுன்னு தெரியல. ஒரு சின்ன விஷயம், எப்படி நோ சொல்றதுன்னு அந்த பொண்ணுக்கு அவர்கள் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. இது ரொம்ப வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் அவர்களுக்கு பெரிய ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்.
அப்புறம் இது முடிஞ்சிருச்சு. ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. அவங்க பேரண்ட்ஸ் வேற ஏதோ ரீசனுக்காக அவங்க அம்மா என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வராங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்படியாவது ஐ கான்ட் பிரேக் டாக்டர் பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அந்த பொண்ணை பற்றி நான் நிச்சயமாக அவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஸோ தட் ஷீ கெட்ஸ் த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா உங்கள் பொண்ணோட, பேசுகிறீங்களா, எது சரி தவறுலாம் கொஞ்சம் அபவுட் பேரண்ட்ஹுட் அப்படின்னு ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கேன். அவங்க அம்மா சொன்னது இன்னைக்குமே எனக்கு ஷாக். மேடம், ஷீ சச் எ பேபி. தாயின் பார்வையில், பேரண்ட்ஸ் பார்வையில் அவங்க இன்னும் சின்ன குழந்தை. அவர்கள் ஆடையை கூட சரியாக அணிய தெரியாது, நான் இருக்கணும் கூட அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதற்கப்புறம் நான் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுன்னு தெரியாம திரும்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பவே இல்லை அந்த அம்மா வெளியே போறது. ஏன்னா என்னையும் தாண்டி எதையும் நான் சொல்லிவிடக்கூடாது, அந்த பெண் வைத்திருந்த நம்பிக்கையை நான் மாறக்கூடாது. ஸோ இன்னைக்கு தேதியில சமூகம் வெகுவாக மாறி இருக்கு. பெண் ஆரோக்கியம் எங்க பாட்டி ரொம்ப வயசானது. இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலை மேல முள்ளு பட்டாலும் சேலை தான் கிழியும். அந்த மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல அதிகமான பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு தான். உடல் அளவுல சரி, மனதளவுல சரி, எல்லா அளவுலையுமே பெண்ணுக்கு தான் அதிகமான பாதிப்பு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்மளுடைய பெற்றோர்கள் சரியான தகவல்களை, இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஏன் கூகுள் தெரிஞ்சு அந்த பொண்ணு பார்க்க கூடாதா? கூகுளாவது பரவாயில்ல, இப்ப அடுத்த கட்ட சாட் ஜிபிடி. ஒரு பெண் ஏதோ ஒரு கன்சல்டேஷன் மேடம் இதெல்லாம் தான் லேட்டஸ்ட், உங்களுக்கு இதுல பரிச்சயம் இருக்கா? 30 வருடமாக நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காக சொல்லல, அவங்க உண்மையா கேட்கறாங்க, உனக்கு இதுல பரிச்சயம் இருக்கா இல்லையா? ஆமாம்மா, இன்னைக்குதான் மேடம் எனக்கு இந்த ரிப்போர்ட் வந்தது, நான் இதை சாட் ஜிபிடி பண்ணேன், எனக்கு இந்த தகவல்கள்லாம் இருக்கு. அவங்க என்ன ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா, தகவல் மாத்திரமே எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது, அதை எடுத்துக்கொள்ளக்கூடியது. மருத்துவர் சிவராமன் சொன்ன மாதிரி அறிவு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நாலேஜ் வேற, விஸ்டம் வேற. You can get any amount of information and knowledge, but they are just knowledge. But how to apply it to your life, how to apply it to your health is wisdom. That comes only with experience, with exposure, with so many things, with application. So அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு பெற்றோரோ இல்ல அவங்க மதிக்கக்கூடிய, ஏன்னா எல்லாரையும் சின்ன பசங்க மதிப்பாங்கன்னு இன்னைக்கு நினைக்க முடியாது, அவங்க மதிக்கக்கூடிய ஒரு ஆளுமையோ இல்ல ஒரு மருத்துவரோ சரியான நேரத்தில் சரியான தகவல்களை சொன்னால் நிச்சயமாக அது it will go a long way. அடுத்தது ஒரு சம்பவம் என்னன்னா, இது தொடர்ச்சியா நடக்குது, ஆனா அன்றைக்கு நடந்த விதம் எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஒரு யங் கப்பிள் வராங்க. she is having severe bleeding. 1 மாசமா அந்த பெண்ணுக்கு விடாமல் மாதவிடாய் போய் கொண்டிருக்கு. நான் ஒரு சிம்பிள் கேள்விதான் கேட்டுட்டு, அம்மா என்னைக்கு ஆரம்பிச்சது, எவ்வளவு நாளா எப்படி போயிட்டு இருக்கு? அந்த பொண்ணு கொஞ்சம் நீங்க நினைக்கலாம் ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் ஃபேஷன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நன்றாக படித்து இப்பொழுதுதான் புதிதாக மெட்ரோக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுன்னு தெரியுது. ஒரு Tier 2 சிட்டிலேருந்து வந்திருக்காங்க. எவ்வளோ நாளாக போயிட்டு இருக்குமானா கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படி திரும்பி தன் கூட வந்த தன்னுடைய ஃபியான்சி, லவர், லிவ் இன் ரிலேஷன்ஷிப், ஐ டோன்ட் நோ ஹூ, அவங்க கிட்ட பார்க்குறாங்க. அவன் சரியா மேடம் February 14 4 மணிக்கு மேலேன்னு நினைக்கிறேன். நம்மலாம் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு லக்ன பத்திரிகைன்னு வாசிப்பாங்க, இந்த தேதி இந்த நேரம் அந்த மாதிரி சொல்றேன். யாரு என்ன தகவல் சொல்றாங்கன்னு பார்க்கிறேன். இது எல்லாமே மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் இல்லை, இன்று நடந்து கொண்டிருக்கிற விஷயம்.
அதனால நிச்சயமாக சரியான தகவல்கள், பெண்களுக்கு ஆரோக்கியம் சேர்ந்த தகவல்கள் போக வேண்டும். சரியான நேரத்தில் சரியான ஆள்கிட்ட இருந்து. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தகவல் போயிடும், சரியான நேரத்தில் சரியான ஆள்கிட்ட இருந்து போகணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பிரெக்னன்சில இல்லை ஒரு கான்ட்ரசெப்ஷன் கருத்தடையில ஒரு மித்த ஒரு ஃபேக்ட் அப்படி பார்க்கலாம். நம்ம கருத்தடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பெண்கள் இங்கே இருக்கீங்க, காப்பற்றி போட்டுக்கோங்கம்மா, ஒரு குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தை எனக்கு இப்போ வேண்டாம், ஒரு 5 வருஷம் காப்பற்றி போட்டுக்கோங்கம்மா. ஐயோ மேடம், முடியவே முடியாது. சரி, ஏமா முடியாது? இதை பற்றி என்ன படிச்சிருக்கீங்க, என்ன விவாதிச்சிருக்கீங்க, ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? மேடம், அதனால அதிகமான மாதவிடாய் வரும், அது உள்ளே போயிடும், என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. யாருமா உங்கள் கைனகாலஜிஸ்ட்? நானா உங்கள் ஃப்ரெண்டா? இல்லை மேடம், அது ஒரு ஃபாரின் இது, அதை அதாவது அந்நிய இது, அதை நம்ம கர்ப்பப்பைகளில் வைக்கிறோம், எனக்கு வேண்டவே வேண்டாம். சரி, அப்புறம் 3 வருஷம் இப்போதான் சிசேரியன் ஆயிருக்கு, இன்னும் 3 வருஷம் குழந்தை இருக்கக்கூடாது, என்ன பண்ண போறீங்க? இல்லை மேடம், நாங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கோம். அம்மா, திருமண உறவில் இருக்கீங்க, சின்ன வயசு, தயவு செய்து கருத்தடையை பற்றி யோசிங்க நம்ம சொல்லுவோம். இல்லை, காப்பற்றி மாத்திரம் வேண்டாம் மேடம் அப்படின்னு கணவன் கூட ஆலோசிக்காமவே நாங்கள் காண்டம் யூஸ் பண்ணுறோம். ஒரு சில கணவர்கள் ஓகே, அதுக்கு அவங்களுக்கு மறுப்பு இல்லை. ஆனால் ஒரு சில கணவர்களுக்கு அது பிடிப்பது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நீங்கள் அவங்களே கேட்காம, நோ ஐ வில் டேக் த சிங்கிள் ஹேண்டட் டிசிஷன் அப்படின்னு கருத்தடை காண்டம்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக 6 மாதம் கழித்து எம்டிபிக்கே நிற்கிறாங்க. மேடம், நாள் தள்ளி போயிருக்கு, 2 லைன் காட்டுது, இப்போ நாங்கள் ரெடி இல்லை, என் குழந்தைக்கு இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை, சிசேரியன் ஆகி 1 வருஷம். அம்மா, இதை தானம்மா முன்னால் படிப்படியாக சொன்னோம், ஏம்மா அப்போ கேட்க மாட்டேன்றீங்க? இல்லை மேடம், காப்பற்றினா ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. பெண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாரையும் கேள்வி கேட்பாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அன்னைக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க டாக்டர் கிட்ட. உண்மைதானே? கணவனுக்கு உடம்பு சரியில்லை என்றால் 1 வாரத்துக்குள்ளேயாவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவங்களே மயக்கம் போட்டு ஆஃபீஸில் விழற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இல்லை, இனி முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரணும். அது வரைக்கும் அவங்க அதை ஒரு பெருமையாக நினைக்கிறார். தன் ஆரோக்கியத்தை பற்றி நினைக்காமல் தான் குடும்பத்தையே நினைக்கக்கூடிய ஒரு தன்மை நல்லதுன்னு நினைக்கிறார். இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க நல்ல மூட்ல இருந்தீங்கன்னா குழந்தை ஏதாவது கேட்டா என்ன சொல்வீங்க? ஏதோ ஒரு பதில் சொல்வீங்க, அதுக்கு தக்க பதில் சொல்வீங்க. நல்ல உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, இது பிரச்சனை, அது பிரச்சனை, குழந்தை கேட்டா என்ன சொல்லுவீங்க? இழுத்து 2 அடி போடுவீங்க. உண்மையா இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஆரோக்கியம், நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ரிவர்ஸ் கிடையவே கிடையாது. நீங்க சிக்கா இருந்து அவங்கள நீங்க பார்த்துக்கவே முடியாது. ஸோ பெண்கள் எல்லாரும் கொஞ்சம் தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி நிச்சயமா ஒரு கவனம் கொள்ள வேண்டும். ஆனா அது நீங்க நினைக்கலாம், இது ஒரு கடைநிலை இருக்கக்கூடிய பெண்கள் தான் இப்படி இருக்காங்க. இல்லவே இல்லை. கார்பரேட் ஆஃபீஸில் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கவங்களும் இப்படி தான் இருக்காங்க. இதில் 3வது என்ன அப்படின்னா, இந்த பெண் ஆரோக்கியத்தை பேசிட்டு இருக்கும்போது அந்த சர்க்கிள்லேயே ரொம்ப ஃபியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர், ஷீஸ் அ லேடி, அவங்க ஒரு கன்சல்டேஷன் வராங்க. நான் அவங்க கிட்ட கேட்குறேன், ஏன் மேடம் இவ்வளோ நாள் விட்டுட்டீங்க, ஏன் முன்னால் பார்க்கக்கூடாது, எனக்கு கூட்டு போகிறதுக்கு யாருமே ஆள் இல்லை. ஐ ரியலி கான்ட் பிலீவ் இட். ஆனால் அவர்கள் அது சொன்ன உண்மை. என் கணவனுக்கு என்னை கூட்டி கொண்டு செல்ல நேரம் இல்லை. இது ஒரு புல்லட் எடுத்துட்டு அந்த ஏரியா முழுக்க சுற்றுற ஒரு பெண்ணுடைய கூற்று. ஏன்னா அவங்க மைண்டில் ஷீஸ் பிளாக்ட். ஐ ஹாவ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். என்ன யாராவது என் கணவன் தான் கூட்டு போனோம், எல்லாம் என்னுடைய குடும்பத்தினர் கூட்டு கொண்டு போக வேண்டும். இப்படி அவங்க சொல்லும் பொழுது மற்றவரையும் நம்ம எப்படி குறை கூற முடியும்?
ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு பெண்ணானவள் தன்னுடைய ஆரோக்கியத்திற்கு நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் தவறான கருத்துக்களை அப்படியே பிடிச்சிப்பாங்க. அது என்னவோ தெரியல, அது நம்ம பெண்களுக்கே உரிய ஒரு தன்மையாக இருக்கிறது. இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். லெட் திஸ் பி an interactive question. ஆண்களும் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு மனைவி இல்லை பெண் இல்லை ஒரு தங்கை யாராவது இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தேவையில்லை, இல்லை எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் என்பது மாதம் தான் வர வேண்டுமா, தள்ளி வரலாமா? நார்மலாக கேட்குறேன், பிரெக்னன்சி பற்றி பேசல. மாதம் தான் வர வேண்டும் என்பவர்கள் கொஞ்சம் கை தூக்கலாம் ப்ளீஸ். கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் த ஆடியன்ஸ் ஆர் சேயிங் தட். அப்ப எப்ப அது தவறு மருத்துவர் கிட்ட போகணும்? ஏன்னா இந்த கேள்வி ஒரு பெரிய கைனக் ஸ்டேஜஸ் ஆஃப் யூட்ரைன் கேன்சர் பத்தி நம்ம பேசல, பேத்தோபிசியாலஜி பேசல. நம்ம பேசுறது ரொம்ப வெரி பேட் சிம்பிள் ஃபேக்ட். மாதம் தான் வர வேண்டும் என்றால் 40 நாளுக்கு ஒரு முறை ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்தால் அது சரியா தவறா? சரி, அப்ப 41 நாளுக்கு வந்தா தவற? இல்ல, this is not the answer. What you need to know is there is a pattern to every body. ஒரு பெண்ணுக்கு 50 நாள்ல வரலாம், 40 நாள்ல வரலாம், 2 மாசத்துல வரலாம், 3 மாசத்துல வரலாம். ஆனா தொடர்ச்சியாக ரெகுலர் அந்த பேட்டர்னில் வருமானால் மாதவிடாய். ஆனா இப்போ 4 மாதமாக வரல, அப்ப நீ நிச்சயமா மருத்துவரை பார்க்கணும். ஸோ உன்னுடைய பேட்டர்ன் மாறுபடுமானால் நீங்க மருத்துவரை பார்க்கணும். அப்புறம் இப்போ பிரெக்னென்ட் ஆன உடனே குழந்தை எப்படி இருக்கு, ஸ்கேன் எடுத்துட்டோமா, இதெல்லாம் கிடையாது. குங்குமப்பூ சாப்பிடலாமா? குழந்தை கலரா பிறக்கணும். நான் என்னுடைய மருமகளுக்கு குங்குமப்பூ கொடுக்கலாமா? குங்குமப்பூ ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா இட் ஹாஸ் லாட் ஆஃப் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், குரோமியம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய நம்முடைய சாப்பாட்டில் கிடையாது. ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு குங்குமப்பூல. ஆனால் குங்குமப்பூல உங்கள் குழந்தை வெள்ளையா வராது. உங்க அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க, அத்தை பாட்டி எப்படி இருக்கிறாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, இதை பொறுத்துதான் அந்த மரபணுக்களின் பிரகாரம் அந்த குழந்தையின் நிறம் இருக்கும். நம்மளுக்கு என்னவோ அந்த நிறத்து மேல ஒரு அதீத நட்பு. அது என்ன, நம்ம என்ஸ்லேவ்டு வித் பிரிட்டிஷர்ஸா என்னன்னு தெரியல, நம்மளுக்கு அந்த கலர் மேல ஒரு மோகம் இப்பயும் இருக்கு. இந்த கேள்வி கேட்காத ஒரு பிரெக்னென்ட் விமனை நான் இன்னும் ஐ ஹேவன்ட் கம் அக்ராஸ். குங்குமப்பூ சாப்பிடலாமா? அது மாத்திரம் கேட்டிருந்தாங்கன்னா ஓகே, என் குழந்தை கலரா பிறக்கணும், குங்குமப்பூ சாப்பிடலாம். அடுத்தது இதோட மோசமான அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் எனக்கு கிரேப்ஸ் ரொம்ப இஷ்டம், கொடுக்கவே மாட்டேன்றாங்க, ஏன்னா குழந்தை கருப்பா பிறக்கும். இதுவும் நடந்த உண்மைதான். இந்த கிரேப்ஸ் கொடுத்தா குழந்தை கருப்பா பிறக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பிரெக்னன்சி இந்த விமன் இதில் என்னன்னா, அதில் சொல்லக்கூடிய சில நியாயங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கும். நான் சொல்கிறேன், நீ கேளு. அது அம்மாவாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம். அவர்களுடைய இது அந்த குழந்தையோட நான் சொல்வதை என் மருமகளோ என் மகளோ கேட்க வேண்டும். இதுதான் மெயினான ஒரு அவர்கள் மைண்டில் இருக்கிறது. இல்லைம்மா நீங்கள் குங்குமப்பூ கொடுங்க, என்ன வேணா கொடுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும் பாப்பா, ஏன் அவங்க மனசு நம்ம கஷ்டப்படுத்தணும்? உங்களுக்கு என்ன கலரில் வேணும் அந்த கலர்லேயே பிறக்கும், கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. ஏன்னா நம்மளுக்கு சொல்ல முடியாது எது எப்படி நடக்கும், எந்த மரபணு எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும், நான் யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எங்கேயோ ஒரு அத்தை பாட்டி சூப்பர் ஃபேரா இருந்திருப்பாங்க, அந்த பெண் குழந்தை அப்படி வெள்ளையாக பிறக்கலாம். அப்ப நான் நினைச்சுக்கலாம், ஐயா நான் கொடுத்த குங்குமப்பூல தான் இந்த குழந்தை இவ்வளோ கலர் வந்திருக்காங்க. ஸோ மிக்ஸ். இப்போ அடுத்த ஒரு சின்ன இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபேக்டர். மாதவிடாய் நேரத்தில் நிறைய பெண்களுக்கு வலி இருக்கும். அதை 3ஆக பிரிக்கலாம்: மைல்டு, மாடரேட், சிவியர்.
மைல்டாக விட்டுருங்க, மாடரேட்டாக கூட விட்டுருங்க. சிவியராக இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாந்தி எடுப்பாங்க, சாப்பிட முடியாது, சுருண்டு படுத்துப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பெண்கள் வந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளலாமா கூடாது? வலிக்காக மாத்திரை எடுத்துக்கொள்ளலாமா கூடாது? எடுத்துக்கொள்ளலான்றவங்க வந்து கை தூக்குங்க, எடுத்துக்கொள்ள கூடாதுன்றவங்க கை தூக்குங்க. பாதிலாம் தூக்கக்கூடாது. ஒரு ஒப்பீனியன் சொல்றோம். எடுத்துக்கொள்ள கூடாது, கை தூக்குங்க. எடுத்துக்கலாம், அப்ப மீதி பேரெல்லாம் எடுத்துக்கலான்றீங்க. இதுல வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கையில், குழந்தை பேரில் பிரச்சனை வரும். இது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடும். இது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இது ரொம்ப அடிக்ட் ஆயிடுவேன்னு எங்க பாட்டி இதை சாப்பிடக்கூடாது. வலி மாத்திரையில என்ன அடிக்ட் ஆக முடியும்? நம்ம என்ன மார்பினா கொடுக்க போறோம்? ஒன்றும் கிடையாது. ஸோ அதிகமான வலி இருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக மருத்துவரின் மேற்பார்வையில் வலி மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு அதனால் அவர்கள் திருமண வாழ்விலோ குழந்தை பேரிலோ எந்த பிரச்சனையுமே வராது. ஆனா வழி வழியா பாட்டி வழியா என்ன சொல்லியிருப்பாங்க? மாத்திரை எடுத்துக்காதம்மா, கொஞ்சம் வலி நீ பொறுத்து கூடாதா, நாளைக்கு எவ்வளோ நீ பார்க்கணும், இதெல்லாம் பொறுத்துக்க பழகிக்கும். இப்படி சொல்வது தானே ரொம்ப நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு தன்மை. பெண்கள் என்றால் அவர்களை பற்றி நினைக்க கூடாது, அவர்கள் வலி பொறுத்து கொள்ள வேண்டும். இது வந்து காமனா ஒரு மதர் வந்து சொல்றது அவங்களுடைய டாட்டர். ரெண்டாவது வந்து ஹெல்த்ன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே, ஹெல்த் எதை சார்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஹெல்த் எதை சார்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? மென்டல். நம்ம மென்டலா தான் ஆயிட்டு இருக்கோம். ஹெல்த் இஸ் நாட் ஜஸ்ட் absence of disease. It is physical, emotional, mental and a spiritual well-being, not just the mere absence of disease. இதுதான் definition. ஸோ இந்த ஹெல்த்ன்றது வந்து நிறையவே நம்மளுடைய மனதையும் எண்ணங்களையும் சார்ந்த விஷயம். ஒரு பேஷண்ட் வருவாங்க, இந்த சர்ஜரின்னு சொல்கிறோம், மேடம் எனக்கெல்லாம் இதை பற்றிலாம் பயமே இல்லை. அவங்க தான் ஃபுல்லாக பயப்படுவாங்க. ஏதோ ஒன்று செய்யறதுக்கு முன்னாலே வீல்னு கத்துறவங்க அவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய மனதும் ஆழ் மனதும் வேற வேற. நம்மளுடைய எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா வந்து நான் ஹெல்த்தியா இருப்பேன், நான் ஹெல்த்தை நோக்கி பயணப்படுவேன்னா நிச்சயமா நம்ம we can have a very good health. Females have to be definitely careful about their health. ஏன்னா you are creating the next generation. ஒரு வீக்கான மதரால ஒரு ஹெல்தி அண்ட் ரொபஸ்ட் சைல்டை உருவாக்க முடியுமா? இருக்காது. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ பியூட்டிஃபுல் ஜெனரேஷன், யூ ஹாவ் டு பி ஹெல்தி. I really want to thank Sri Krishna Sweets, not for anything else, because to create a platform where we can discuss. ஏன்னா நிறைய இப்போ வந்து என்ன சொல்றது, அப்படியே போற போக்குல நிறைய தவறான கருத்துக்களை படிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு நல்ல 4 எக்ஸ்பர்ட் கூட்டு ஒரு சாயங்கால வேளையில இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்றதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். I really want to thank Mr. Krishna for this. ஏன்னா இன்னைக்கு போறவங்கள ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனாவது நீங்க somewhere it would have hit you. With this last information I want to say a bye. ஒரு நாள் நான் ரேடியோ டாக் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஹெச்ஐவி சார் சொன்ன மாதிரி ஹெச்ஐவி பற்றி கருத்துக்கெல்லாம் பரிமாறிட்டு இருக்கோம். அப்போ வில் கிஸ்ஸிங் வில் டிரான்ஸ்மிட் ஹெச்ஐவி, அதுதான் கேள்வி. அந்த மாதிரி அதை பற்றி பேசினேன். அடுத்த நாள் வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. we gave the phone number, if there is any need you want to call, நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு. ஒரு பெண் பேசுகிறாங்க. மேடம் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குமா அப்படின்னு. மேடம் நாங்கள் அடுத்த நாள் வந்து பெரிய பிக்னிக் பிளான் பண்ணியிருந்தோம், நாங்கள் நிறையெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். உங்களுடைய ரேடியோ டாக் கேட்ட பிறகு நான் எல்லா பிளானையும் வேற மாதிரி மாற்றிட்டேன். See, even if it hits one person, just one girl,
I still feel the whole Nalandana of 5 years is a great success. Thank you.